இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, கேண்டில்ஸ்டிக்ஸை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து பார்த்து பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்களா இல்லை செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்களா, இல்லை மார்க்கெட் என்ன சொல்லுது, லைக் ப்ரைஸ் கீழே போகுமா ப்ரைஸ் மேலே போகுமான்னு சொல்லுதா. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் தான் சொல்லி தந்திருந்தேன். அது நீங்கள் பார்க்கலன்னா அந்த மேலே நான் ஐயில் போடுறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேண்டில் ஸ்டிக் வந்து நம்ம வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ரெண்டு விதமாக அனலைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த பாடி ஷோஸ் ஹூஸ் இன் கண்ட்ரோல். கேண்டில் ஸ்டிக்கோட பாடி இருக்குல்ல, அது வந்து அதோட லென்த்து வந்து நமக்கு வந்து பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்களா இல்லை செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்களான்னு நமக்கு சொல்லும். அதாவது அந்த பாடி வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு பையர்ஸ் உள்ளே வருவாங்களா இல்லை செல்லர்ஸ் உள்ளே வருவாங்களா, இல்லை ப்ரைஸ் மேலே போகுமா ப்ரைஸ் கீழே போகுமான்னு நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி லென்த் ஆஃப் த விக் ஷோஸ் ஹூ இஸ் நாட் இன் கண்ட்ரோல். ஸோ விக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட லென்த்தை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் கீழே போகுமா இல்லை மேலே போகுமா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதாவது பையர்ஸ் உள்ளே வருவாங்களா இல்லை செல்லர்ஸ் உள்ளே வருவாங்களான்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த க்ரீன் கேண்டில் எடுத்துக்கோங்க, இந்த கேண்டில்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த கேண்டில் பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பாடி வந்து இந்த விக்ஸை விட பெருசாக இருக்குது. ஸோ அந்த கேண்டில்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக சொல்லலாம் பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ப்ரைஸ் கீழே கொஞ்சம் தான் போயிருக்கு, கீழே ரொம்பவும் போகல, கொஞ்சம் தான் போயிருக்கு. ஆனால் மேலே கொஞ்சம் நல்லா போயிருக்கு. மேலே போயிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் உள்ளே வரவே இல்லை. செல்லர்ஸ் உள்ளே வந்தால் தான் இந்த கேண்டில் ஸ்டிக்கோட ப்ரைஸ் வந்து கீழே அப்படியே இறங்கும். பார்த்தீங்கன்னா மேலே போன ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹை போயிட்டு கொஞ்சமாக தான் கீழே இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதில் இந்த கேண்டில் நம்ம சொல்லலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருக்காங்க, இன்னும் செல்லர்ஸ் யாரும் கண்ட்ரோல் எடுக்கல. ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் மேலே தான் போக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லும். இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மேலே போயிருக்கு, கொஞ்சமாக கீழே வந்திருக்கு. ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆனது கொஞ்சம் மேலே போய் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம பாடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, விக்கும் சின்னதாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டியூஷன் பேட்டர்ன் தான். ஸோ இப்போ இதுக்கப்புறம் யாரும் கண்ட்ரோல் எடுப்பாங்க நமக்கு தெரியாது. ஸோ மேபி பையர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கலாம், இல்லைனா செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கலாம். இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆச்சு, நல்லா ப்ரைஸ் கீழே போயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் இவ்வளோ கீழே போனோன்னா செல்லர்ஸ் தான் உள்ளே வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 1 hour கேண்டில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 30 minutesல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி நல்லா கீழே போயிருக்கும். நெக்ஸ்ட்டு 30 minutesல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து திடீர்னு ஃபுல்லாக மேலே போய் இந்த ஓப்பன் ஆனதுக்கு மேலேயே போய் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கீழே வந்த ப்ரைஸ் வந்து திடீர்னு மேலே போயிருக்கும். ஸோ இப்போ அதுக்கு என்ன மீனிங்கு, இவ்வளோ ப்ரைஸ் கீழே வந்தும் திடீர்னு பையர்ஸ் உள்ளே வந்து ப்ரைஸ் மேலே கொண்டு போயிருக்காங்கன்னா அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போகுங்கிறது தான் அர்த்தம். அதான் லார்ஜர் ப்ரைஸ் ரிஜெக்ஷன். அதாவது ப்ரைஸ் வந்து எவ்வளோ கீழே போயிட்டு திருப்பி ரிஜெக்ட் ஆகி மேலே வருதோ அதுதான் லார்ஜர் ப்ரைஸ் ரிஜெக்ஷன். ஸோ இப்போ நம்ம கிளியராக சொல்லலாம் இந்த கேண்டில் ஸ்டிக் பார்த்து பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பையர்ஸ் கண்ட்ரோல் எடுப்பாங்கன்னு சொல்லலாம். நான் இன்னொருக்கா சொல்கிறேன் 3தையுமே. இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, கொஞ்சமாக கீழே போயிருக்கு, லோ போயிருக்கு, நல்லா ஹை போயிட்டு அந்த ஹைக்கு கொஞ்சம் கீழே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்க, லோவும் போக கிடையாது, ப்ரைஸ் கொஞ்சமாக தான் லோ போயிருக்கு. அதே மாதிரி ஹை போனதும் நல்லா கீழே வந்து க்ளோஸ் ஆக கிடையாது, இங்கெல்லாம் க்ளோஸ் ஆக கிடையாது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கீழே வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த 1 hourல. ஸோ இந்த கேண்டில் வந்து பையர்ஸ் கண்ட்ரோலாக இருக்காங்கன்னு சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கேண்டில் பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, கொஞ்சமாக கீழே போயிருக்கு, கொஞ்சம் ஹை போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி இந்த ஓப்பன் ஆனதுக்கு கொஞ்சம் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழேயும் போகல, ப்ரைஸ் மேலேயும் போகல, ஓரளவுக்கு ஃப்ளாட்டாகவே இருந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பாடியும் ரொம்ப சின்னது. ஸோ நமக்கு வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அடுத்து வந்து மேபி பையர்ஸ் வரலாம், இல்லைனா செல்லர்ஸ் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஸோ இன்டியூஷன் பேட்டர்ன் தான் இது. ஆனால் இது பாருங்கள், ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிட்டு நல்லா கீழே போயிடுச்சு ஃபஸ்ட்டு ½ an hourல. நெக்ஸ்ட்டு ½ an hourல ப்ரைஸ் வந்து கீழே பையர்ஸ் வந்து புஷ் பண்ணி ஓப்பனுக்கு மேலே கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. ஸோ கேண்டில் ஸ்டிக் முடிகிறப்போ க்ளோஸ் இங்கே ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பையர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செல்லிங்கில் பாருங்கள், ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, கொஞ்சோண்டு ஹை போயிருக்கு, நல்லா கீழே வந்துருச்சு, லோ வந்துருச்சு, கொஞ்சமாக அந்த லோவிலேருந்து கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ஹையும் போல் ஓப்பன் ஆகி அப்படியே ஃபால் ஆயிடுச்சு, ஃபால் ஆகி நல்ல லோ வந்துருச்சு,
லோ வந்து கொஞ்சமாக மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. கொஞ்சமாக தான் பையர்ஸ் வந்திருக்காங்க. இங்கே இந்த லெவல் மட்டும்தான் பையர்ஸு. அதுக்கப்புறம் நல்லா கீழே வந்து அப்புறம் இந்த லெவல் மட்டும்தான் பையர்ஸு. ஸோ முழுக்க முழுக்க இந்த கேண்டில்ஸ்டிக் இந்த டைம் ஃப்ரேம், இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து ஃபுல்லாக செல்லர்ஸ் தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதே நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள். ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, கீழே போயிருக்கு, கொஞ்சம் மேலே போயிருக்கு, ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சமாக கீழே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சேம் இதுவும் இண்டிகேஷன் பேட்டர்ன் தான். ப்ரைஸ் மேலேயும் போல் கீழேயும் போல் ஓப்பன் ஆகி கொஞ்சமாக கீழே போய் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பாடியும் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இண்டிகேஷன் பேட்டர்ன். இதுக்கப்புறம் யார் வேணாலும் கண்ட்ரோல் எடுக்கலாம் மார்க்கெட்டில். ப்ரைஸ் மேலேயும் போகலாம், ப்ரைஸ் இல்லை கீழேயும் போகலாம். ஸோ எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்கிறது தான் இந்த கேண்டில். இந்த கேண்டில் பாருங்கள். ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிட்டு நல்லா ஹை போயிருக்கு ஃபஸ்ட் ஆஃப் அன் ஹவரில். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் அன் ஹவர் என்ன நினச்சிருப்போம், ப்ரைஸ் வந்து மேலே தான் போகுதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் உள்ளே வந்து நெக்ஸ்ட்டு ஆஃப் அன் ஹவரில் ப்ரைஸை ஃபுல்லாக கீழே கொண்டு போய் இங்கே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் ப்ரைஸ் ரிஜெக்ஷன். ப்ரைஸ் ஒன்ஸ் மேலே போனது வந்து ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் நல்லா கீழே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, இது செல்லர்ஸ் தான் உள்ளே வர போகிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே போகுது, ப்ரைஸ் வந்து இந்த ஸ்டாக்குக்கு ப்ரைஸ் கீழே போகுதுன்னு சொல்கிறது தான் இந்த கேண்டில். எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த கேண்டில் பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ப்ரைஸ் வந்து நல்லா கீழே போயிருக்கு. ஸோ இது வந்து 30 minutes கேண்டில். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, நல்லா கீழே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு 15 minutesல பார்த்தீங்கன்னா 15 minutesன்ட்டு இல்லை, நடுவில் எப்போனாலும். ஸோ அடுத்த ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கே போன கேண்டில் வந்து அப்படியே பையர்ஸ் உள்ளே வந்து ப்ரைஸை புஷ் பண்ணி இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஸோ அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இங்கே ஓப்பன் ஆன கேண்டில் இவ்வளோ ஹை போயிடுச்சு. இவ்வளோ ஹையில் இருந்தும் அடுத்த நெக்ஸ்ட்டு ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலேருந்து அப்படியே கீழே செல்லர்ஸ் தள்ளிட்டு வந்து இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து கொஞ்சம் கீழே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதை வந்து ரீட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, நல்லா கீழே போயிருக்கு செல்லிங் ப்ரெஷர்னால. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பையர்ஸ் உள்ள என்ட்ரி கொடுத்து ஸோ ப்ரைஸை நல்லா புஷ் பண்ணி ப்ரைஸை மேலே இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், ஸ்டாக் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஹை போவே இல்லை, ஹை கொஞ்சம் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்லர்ஸ் கீழே கொண்டு வந்து ப்ரைஸை ஃபுல்லாக இங்கே முடிச்சிருக்காங்க, கொஞ்சம் தான் லோ போயிருக்கு. ஸோ வந்து இந்த கேண்டில் என்ன சொல்லுதுன்னா, ஓகே செல்லர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேண்டில். நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஃபுல்லாக ப்ரைஸ் இங்கே வரைக்கும் போயிருக்கு, ஹை போயிருக்கு. அப்புறமா செல்லர்ஸ் உள்ளே வந்து ப்ரைஸை ஃபுல்லாக கொஞ்சம் கீழே கொண்டு போய் இங்கே க்ளோஸ் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ போன கேண்டில் வந்து நெக்ஸ்ட்டு செல்லர்ஸ் உள்ளே வந்தனால கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கேண்டில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, ப்ரைஸ் கீழே போயிருக்கு. இந்த கேண்டில் பாருங்கள், ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, கொஞ்சம் ஹை போயிருக்கு, ஃபுல்லாக கீழே வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரைஸ் வந்து பையர்ஸ் உள்ளே வந்து ப்ரைஸை மேலே கொண்டு போய் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்கை வந்து ரீட் பண்ணணும். இப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியணும், இல்லை அடுத்து பையர்ஸ் உள்ளே வருவாங்களா இல்லை செல்லர்ஸ் உள்ளே வருவாங்களா நமக்கு பார்த்தோன்னே தெரியணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ரீகேப் பார்க்கலாம். லென்த் ஆஃப் த பாடி ஷோஸ் ஹூஸ் இன் கண்ட்ரோல். ஸோ இந்த பாடி இவ்வளோ பெருசு இருக்கும், விக் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த பாடி வந்து க்ரீனில் முடிஞ்சிருந்துச்சுன்னா பையர்ஸ் கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னு சொல்லும், இதே ரெட்டில் முடிஞ்சிருந்துச்சுன்னா செல்லர்ஸ் கண்ட்ரோல் இருப்பாங்கன்னு சொல்லும். லென்த் ஆஃப் த விக் ஷோஸ் ஹூ இஸ் நாட் இன் கண்ட்ரோல். ஸோ விக் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் விக் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போன ப்ரைஸு முடியும் போது கீழே வந்து ஃபுல்லாக இறங்கி கீழே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா இது வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற கேண்டில். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் வந்து ஃபுல்லாக பையர்ஸ் வந்திருக்காங்க, ஆனால் அடுத்த ஆஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்லர்ஸ் வந்து ப்ரைஸை ஃபுல்லாக கீழே இறக்கி ஓப்பன் ஆனது கீழே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் லென்த் ஆஃப் த விக் ஷோஸ் ஹூ இஸ் நாட் இன் கண்ட்ரோல். இதில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ஃபுல்லாக கீழே வந்திருக்கு. ப்ரைஸ் வந்து கீழே தான் போகும்னு நினச்சிருப்போம் ஃபஸ்ட் ஆஃப் அன் ஹவரில்,
ஆனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ஃபுல்லாக பையர்ஸ் உள்ள வந்து ப்ரைஸை நல்லா ஓப்பன் ஆனதுக்கு மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாக் வந்து மேலே போகுதுன்னு சொல்லும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.